இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த புதுசா எடுத்திருக்கக்கூடிய SD அட்வென்ச்சரோட பைக்க வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இந்த வண்டியோட டிசைன் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க வந்து டிராவலிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில டிராவலிங் வீடியோஸ் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா பைக் இல்லாதனால. இப்போ டிராவலிங் பண்ணுறதுக்கோசரமே நம்ம வந்து புதுசா பைக் எடுத்திருக்கோம். 2025 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா லான்ச் ஆச்சு. அதாவது ஜாவா கம்பெனில 2025 வந்து ஜூன் மந்த் வந்து SD அட்வென்ச்சர் வந்து ஒரு புது டிசைனோட ஒரு புது அட்வென்ச்சரோட வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு எடுத்த ஊட்டி பைக் எடுத்த உடனே நம்ம வந்து பரம்பிக்குளம் போகணுங்கிறது தான் நம்மளுடைய பிளானாக இருந்துச்சு. பட் ஷோரூமில் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஹில்ஸ் வந்து ஏற்றக்கூடாது, மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நார்மல் ரோட்டில் பைபாஸ் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹில்ஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு புது பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஒரு ஃபோனா இருக்கட்டும், எது வாங்குனாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு குட் ஃபீல் தான் குடுக்கும். ஓ! சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் நம்ம ஓட்ட ஓட்ட தான் நமக்கு இதனுடைய கம்ஃபர்டபுள் நமக்கு எப்படி இருக்கு, இதனுடைய ஃபேவர், இதனுடைய மைலேஜ் இது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். பட் இந்த பைக் வந்து நான் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, டிராவலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இதனுடைய டிசைன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இதனுடைய ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்வின் ஹெட்லைட் குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, BMW பைக்லேருந்து அப்சர்வ் பண்ணி போட்டுருக்கனால பயங்கர லுக்கா இருக்கு. ஸோ அதனால இத சூஸ் பண்ணேன். அதேமாரி பில்லியன் சீட்டும், டிரைவர் சீட்டும் நல்லா குஷனிங்கா குடுத்துருக்காங்க. நமக்கு ஜெர்ரி கேன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, முன்னாடி லக்கேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் ப்ரொடக்ஷன் இந்த மாரி வந்து எல்லாமே பயங்கர பயங்கர டிசைனா குடுத்துருக்காங்க. இந்த வண்டியில வந்துட்டு ஒரு 6 கலர் வேரியன்ட் வந்திருக்கு. பியூர் ஒயிட் இந்த டேங்க் டிசைன் பார்த்தீங்கன்னா, மல்டி கலர்ஸ் இருக்கு. இது வந்து பியூர் ஒயிட்டு, பியூர் பிளாக்கு இந்த மாரி வந்து காக்கி அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த மாரி ஒரு 6 வேரியன்ட்ல குடுத்துருக்காங்க. நாங்க வந்து டெசர்ட் காக்கிய வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இந்த கலர் தான் பயங்கர சூப்பரா இருக்கு. அதேமாரி பேக்ல வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா, ட்வின் டெயில் லைட் குடுத்துருக்காங்க. 4 இண்டிகேட்டரு அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோட் சேஞ்ச் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பைபாஸ்ல ஓட்டுறது ரோட் மோடு, ஆஃப் ரோட் மோடு, ரெயின் மோடு இந்த மாரி 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது சூப்பரா இருக்கு. ஹாரன் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கு. ஒரு கார்ல அடிக்கிற மாரி பயங்கர இதா இருக்கு. அதேமாரி நமக்கு விண்ட் ஷீல்டு வந்து நல்லா சூப்பரா குடுத்துருக்காங்க. மிரரா இருக்கட்டும், எனக்கு ஒண்ணே ஒண்ணு இந்த வண்டியில பிடிக்காதது, சாவி தான் வந்துட்டு ரொம்ப மொக்கையா டிசைன் பண்ணியிருக்காங்க. மத்தபடிக்கு வீல் பேஸ், அதோட ஹைட்டு, வெயிட் இது எல்லாமே எனக்கு பயங்கரமா புடிச்சிருக்கு. வண்டியினுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 187 வந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய அக்சஸரீஸ் எல்லாமே சேர்ந்து இன்னும் அதிகம் தான் வரும். அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா 2 இன்ஜின். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பைக்க பத்தி தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு நம்ம ஓட்டி பார்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோதான். பட் இதனுடைய டெக்னிக்கல் நேம் இந்த மாரிலாம் எதுவுமே தெரியாது. அதேமாரி மெயினா இந்த வண்டி நான் சூஸ் பண்றதுக்கு என்னன்னா, இதுல வந்து சார்ஜர் போடுறதுக்கு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து சி டைப், இன்னொன்னு வந்து அது என்னது பெரிய இது யூஎஸ்பி. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மோடு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் 2 சார்ஜ் மோட் குடுத்துருக்காங்க. மெயினா அதுக்காகவே ஏன்னா நம்ம டிராவலிங் பண்ணா நெறைய வீடியோ எடுப்போம், சார்ஜ் குறையும் அப்படிங்கிறனால, இது மெயினா வந்து வீடியோ அதாவது சார்ஜ் பண்ணிக்கணும். ரன்னிங்ல போகும்போது ஃபோன்ல சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே மெயின் ரீசனுக்காக தான் நான் வந்து இத சூஸ் பண்ணியிருக்கேன். பட் வண்டியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 815 இந்த மாரி எல்லாமே பயங்கர லுக்கா இருக்கு. வேற இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ரைட் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரோட் பைக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 30-35 இந்த ரேஞ்ச் தான் குடுக்கும். அதுக்கு மேலலாம் குடுக்காது. அத நீங்க வந்து சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்க வந்து என்ன ஹைட் இருக்கீங்களோ, வீடியோல பார்க்கறதுக்கு பைக் சின்னதா தெரியலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 மேல இருக்க ஹைட்டு. எனக்கே வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகல. அப்படி இப்படின்னு தான் இருக்கு. அதே நீங்க குட்டையா இருந்தீங்கன்னா, இந்த வண்டிலாம் வந்து கரெக்ட்டா டெஸ்ட் டிரைவ் பண்ணி எடுங்க. டெஸ்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோரூம்ல கேளுங்க. ஒரு 1 ஹவருக்குனாச்சும் ஒரு 1/2 அன் ஹவர்னாச்சும் ஒரு லாங் டிரைவ் போற மாரி கேளுங்க. எல்லா ஷோரூம்லயும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னல் டூ இன்னொரு சிக்னல் தான் குடுப்பாங்க. அதுலலாம் நீங்க பெருசாலாம் பைக்க வந்து அப்படியே கரைச்சுலாம் குடிச்சிட முடியாது. ஸோ அதனால தெளிவா என்ன பைக் எடுக்குறீங்க, அதனுடைய ஃபுல் ஸ்பெக்கு, எவ்வளோ மைலேஜ் தெரியும், அது நமக்கு வந்து கேப்பபிளா இருக்குமா ரைட் பண்றதுக்கு, செலவு பண்றதுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சு, அப்புறம் வந்து வாங்குங்க. இந்த வண்டி நாங்க வந்து எங்க எடுத்தோம்னா, ஈரோட்ல இருக்கக்கூடிய ஜாவா ஷோரூம் தான் எடுத்தோம். அது எங்க இருக்குன்னா, பெருந்தூர் ஈரோடு டூ பெருந்தூர் ரோட்ல வந்து ஜாவா ஷோரூம் வந்து இருக்கு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட ஓன் வீடியோ. நம்ம வந்து ஒரு பைக்க எடுத்திருக்கோம். அத பத்தி ஒரு வீடியோ போடலான்னு தான் இது வந்து நம்போ பேசிட்டு இருக்கோம். ஓகே மக்களே! வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, வண்டி வந்து ஃப்ரீ சர்வீஸ் விட்டுட்டு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ரைடே நம்ம வந்து பரம்பிக்குளம் போறோம். அந்த இதில வந்து நம்ம வந்து இந்த வண்டியிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சாவியினுடைய டிசைன் தான்.
இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட ஒரு லுக் இல்லாமல் மட்டமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே ஓகே தான். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து அட்ஜஸ்டபுள். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரூ சைடில் இருக்க ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே கீழே டில்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடிக்கு இதில் 3 மோட் சேஞ்ச் பண்ணுறது, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறது. மற்றபடிக்கு எஸ்டி லோகோ வந்துடும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட் சர்வீஸாக வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏபிஎஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் இன்னொன்று சொன்னோம் பார்த்தீங்களா, பைக் நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த டிசைன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜருக்கு போடுற அந்த அடாப்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகு. பார்த்தீங்கன்னா இது வந்து சி டைப்பும் யூஎஸ்பியும் போட்டுக்கலாம் இதில். ஸோ அந்த ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா ட்ராவல் போகிறவங்களுக்கு நிறையா வீடியோ எடுப்பாங்க. சார்ஜுங்கிறது ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு என்ன சொல்லுவாங்க, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தான் பாஸ் லைட்டு, ஹை பீம் எல்லாமே இங்கே பின்னாடி வந்துடுது. ஸோ ஹாரன் சவுண்டு அப்பா பயங்கரமாக இருக்குது. இண்டிகேட்டரு அந்த இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் இதெல்லாமே ஓகே. நார்மலாக 4 இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, கிக்கர் வந்து கிடையாது. டேங்க் டிசைன் இதெல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்பர் பிளேட் வாங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ டிசைன் வரும். இங்கே வந்து நம்மளுடைய யூடியூப் நேம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் வந்து லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் எல்லாமே ஹைட்டு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீலு. அண்ட் தென் இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் இருக்குது. இது பஞ்சர் ஆச்சுன்னா, ட்ராவலிங் போய் பஞ்சர் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஸோ இங்கே சாவி எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த பில்லியன் சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த ஹேண்டில் கைப்பிடிக்கிறதுக்கான இது வந்து இன்னும் போடல, பட் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இதை இருந்துச்சு அப்படின்னா அந்த செர்ரி கேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இது வந்து பண்ண முடியாது. அதுக்காக இது வந்து இப்போதைக்கு கழட்டி வச்சிருக்கு. இன்ஜின் ஆல்ஃபா 2 இன்ஜின். இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அதிகமாக ஜாவா கம்பெனியில் ஹீட் கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இருந்தது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே இந்த வண்டியில் வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இது வந்து நமக்கு கூல் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இது வந்து இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க, அந்த சேர் இதெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த போய் நான் காமிக்கிறேன். இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, பாருங்க இதுதான் பிரேக். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த எப்படி இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து இதில் இல்லை. இதுதான் எனக்கு வந்து பிடிக்காதது. மற்றபடிக்கு எல்லாமே ஓகே தான். அந்த கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக இன்ஜினுக்கு போய் அந்த ரேடியேட்டரில் போய் எல்லாம் கூலாகி வர்றது இதெல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ இப்படி தாங்க. ஏன்னா வந்து பைக் ரிவ்யூ பண்ணுறது, கார் ரிவ்யூ பண்ணுறதுல வந்து பெரிய ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ட்ரை தான். நம்மளுடைய பைக்கை வந்து நம்மளுடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணி, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ட்ராவலிங் பிடிக்கும், ட்ராவலிங் வீடியோ பார்க்க பிடிக்கும்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ பேக் வீல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய வீலு. அதேமாரி நான் பின்னாடி சொன்ன மாதிரி ட்வின் டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு ரைடர்ஸ் வந்து ஓட்டிட்டு போகும்போது நம்ம பின்னாடி வந்து பார்த்தோன்னா பார்க்குறது ரொம்ப நீட்டாக பயங்கர லுக்காக இருக்குது. அந்த அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே அதேமாதிரி தான் ட்வின் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பைக்கினுடைய டிசைன் இது எல்லாமே பக்காவாக செதுக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கிறனால ஒரு சிங்கிளாக ஹேண்டில் பண்ணோம்னா ஏரியா இந்த பைக்கினுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். எனக்கு வந்து பாருங்கள், எனக்கே டோல தான் இருக்குது. நான் வந்து 5.6க்கு மேலே இருக்கேன். ஒரு ஷூ வந்து யூஸ் பண்ணால் மட்டும் தான் என்னால் கம்ப்ளீட்டாக வந்து கிரவுண்ட் வந்து இதுமாதிரி டச் பண்ண முடியும். இல்லைன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டோல் தான் வந்து என்னால் நிற்க முடியும். ஸோ பைக்கு வெயிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கேஷவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி தான் நிற்பான். அதே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய வண்டிலாம் எடுத்துகிட்டு ட்ராவலிங் போகிறீங்கன்னா 2 பேர் இல்லாமல் போனாலும் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த ஹேர்பின் பெண்டில் வளைக்கிறது, ஒரு ஆஃப் ரோடில் வந்து கல்லுக்குள்ளே சேத்துக்குள்ளே இது பண்ணுறதுனா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வந்து தள்ளி காமிக்கிற பாருங்கள், ஃப்ரண்ட்லாம் டக்குன்னு அப்படி தள்ளவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட் வண்டி, டக்குன்னு இப்படி திருப்ப முடியாது. இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. அது வந்து போக போக தான் பழகும். ஸோ இப்போ வந்து கேஷம் வந்து ஏறி உட்காந்து காமிப்பான். ஸோ அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால்லாம் எட்டாது. இப்போ கேஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஏறுவான். அங்கே பாருங்கள் கஷ்டப்படுறான். அதை வண்டி வந்து நேராக நிறுத்துறதுக்கு கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் அவனோட பாருங்கள், டோவில் தான் வண்டி நிறுத்துறான். அவன் அந்த
பாதம் வந்து படணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏதோ ஒரு பக்கம் தான், ஏதோ ஒரு கால் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அந்தாண்ட வந்து ஃபுல்லாக மேலே வந்துடும் கால். இந்த மாதிரி தான். இப்போ எஸ்டி அட்வென்ச்சர் சூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தள்ளுறதுக்கு வந்து பயங்கர கஷ்டப்படும் பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறான், பின்னாடி இழுக்கிறதுனாலும் ரொம்ப கஷ்டம். இது இங்கே இந்த நார்மலான ஒரு ஏரியாவில் வந்து ஓகே, ஒரு ட்ராவலிங் ஹில் ஸ்டேஷனில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2 பேர் இல்லாமல் ஓட்ட முடியாது. ரொம்ப 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 கஷ்டம் இந்த வண்டியினுடைய வெயிட் வந்து ஹேண்டில் பண்ணுறது. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு வண்டி வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா 4-5 பேர் வந்து இழுப்பாங்க. ஏன்னா எல்லா ட்ராவலிங் பைக்குமே வந்து அதிக வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் 2 பேர் ரெகுலராக ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ஓகே அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு இந்த வண்டி ஓவராலாக எல்லாமே பயங்கர டிசைனாக இருக்குது. என்ன ஒரு மெயின்னா பைக் எடுக்கிறது மேட்டர் கிடையாது, நமக்கு கண்ட்ரோலாக ஓட்டி கண்ட்ரோலாக சேஃபாக ஓட்டணும். அண்ட் தென் மைலேஜ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எப்பயுமே சேஃபாக ரைட் பண்ணணும். தாறு மாறாக அடித்து ஓட்டணுன்னாலாம் மைலேஜ் கொடுக்காது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து தான் இது பண்ணோம். ஓகே, ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கசக்கி போடக்கூடிய கம்ப்யூட்டர் பில்ஸை வச்சு உங்களால் மந்த்லி லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும்னா அது வந்து உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் வந்துட்டு என்க்ளைம் ஆப். ENCLAIM. அந்த வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் என்க்ளைம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நேமு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு வந்து ரொம்ப முக்கியம். அது போடாமல் உங்களுடைய அந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, ஓப்பனும் ஆகாது. ஸோ அது என்ன ரெஃபரல் கோடுங்கிறது நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். அந்த கமெண்ட் பாக்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பில்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுனா, இன்றைக்கி வந்து எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து தினம் தினம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மளிகை கடைக்கு போகலாம், ஒருத்தர் துணி கடைக்கு போகலாம், நகை வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கலாம், ஃபர்னிச்சர் வாங்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், ஒரு புக்ஸ் வாங்கலாம். ஒரு இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை வந்து பெரும்பாலும் 99.99% மக்கள் வந்து கசக்கி தான் போடுவாங்க. அதை கசக்கி போடாமல் இந்த என்க்ளைம் ஆப்பில் வந்து நீங்கள் நீட்டாக ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த பில்லை வந்து அப்லோட் பண்ணுறதுல ஒரு 5 கிரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஸோ நம்பர் 1, இந்த பில்லு வந்து கம்ப்யூட்டர் பில்லாக இருக்கணும், ஒரு ஹேண்ட் ரிட்டன் பில்லாக வந்து இருக்கக்கூடாது. நம்பர் 2, இந்த பில்லு வந்து 7 நாளைக்கு உள்ளே இருக்க பில்லாக இருக்கணும். அதாவது புது பில்லாக இருக்கணும். போன வருஷத்து பில்லு, போன மாதத்து பில்லு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்பர் 3, ஆல்ரெடி பில்லாக இருக்கக்கூடாது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லினுடைய வேல்யூ வந்து ₹100 மேலே இருக்கணும், அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பில்லாக இருக்கணும், ஃபாரின் பில்லாக இருக்கக்கூடாது. நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் தான் அப்லோட் பண்ணணும், அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பற்றி ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து pradeep55199@gmail.comக்கு வந்துட்டு என்க்ளைம் சப்போர்ட்டுன்னு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி வைக்க முடியும். ஸோ நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், காலேஜ் மீட், ஆஃபீஸ் மீட், ஸ்கூல் மீட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் வந்து நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது, என்க்ளைம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, என் கார்ஸ் இருக்குது, என் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ என் கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னா நீங்கள் இதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் வேணும்னாலும் நீங்கள் இந்த என் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக இதில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.